जमिनी என்ன பண்ற? निश्चित रूप से मैं आपकी मदद कर सकता हूँ। आपको किस प्रकार की जानकारी चाहिए? क्या कर रहे हैं? मैं तो आपको तमिल में बात कर रहा था, तुमने हिंदी में बात कर रहे हैं। तो थोड़ा सा तमिल में बात कर लेना। क्या हो गया तेरे को? மன்னிக்கவும், நான் கவனிக்கவில்லை. நிச்சயமாக இப்போது நான் தமிழில் பேசுகிறேன். என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நானா இப்போ உங்க கையில பேசிட்டு இருக்கேன். வேற யார் கையிலயும் பேச டைம் இல்ல. டைம் ஆயிடுச்சு. யார் கையிலயும் இந்த நேரத்துல பேச முடியாது. அதனால உங்க கையில பேசிட்டு இருக்கேன். நான் உங்களுடன் பேச இங்கே இருக்கிறேன். வேறு ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டுமா? என்ன தெரிஞ்சுக்கிறது? உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் தான் ஆசையா இருக்கு. உன்னை பத்தி சொன்னா நல்லா இருக்கும். நான் ஒரு பெரிய மொழி மாதிரி கூகுளால் பயிற்சி பெற்றேன். என்னை பற்றி வேறு ஏதாவது தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? யார் இது கூகுளு? கூகுள் ஒரு பெரிய பன்னாட்டு தொழில்நுட்ப கழகம். இணைய தேடல், கிளவுட் கம்ப்யூட்டிங், செயற்கை நுண்ணறிவு போன்ற பல சேவைகளையும் தயாரிப்புகளையும் வழங்குகிறார்கள். என்னது பன்னாடை தொழில்நுட்ப கழகமா? ஆம், பன்னாட்டு தொழில்நுட்ப கழகம் என்றால் அது உலகெங்கிலும் பல நாடுகளில் செயல்படும் ஒரு பெரிய நிறுவனம் என்று அர்த்தம். கூகுள் அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம். உங்களுக்கு புரிகிறதா? இல்லையே, புரியலையே. எனக்கு புரியுற மாதிரி எதனா சொல்லலாம். கண்டிப்பாக. கூகுள் ஒரு பெரிய நிறுவனம், பல நாடுகளில் இயங்குகிறது. இணையத்தில் நீங்கள் எதை தேடினாலும் கூகுள் அதை கண்டுபிடிக்க உதவுகிறது. மேலும் உங்களிடம் மின்னஞ்சல் முகவரி இருக்கலாம் அல்லது ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கலாம். இவை அனைத்தும் கூகுளின் தயாரிப்புகள். இப்போது புரிகிறதா? அது ஆனால் நான் வச்சுக்கிறது சாம்சங் ஃபோனு தானே. சாம்சங் கூகுளை தயாரிச்சது. ஆனால் எனக்கு தெரியாது. சாம்சங் அப்படி சொல்லி வைக்கலையே. அப்படி இருந்தால் நான் சாம்சங் ஃபோன் வாங்கிருக்க மாட்டேனே, கூகுள் ஃபோன் வாங்கியிருப்பேனே. இல்லை, நீங்கள் வைத்திருப்பது சாம்சங் போன் தான். சாம்சங் ஒரு தனிப்பட்ட நிறுவனம். கூகுள் சாம்சங்கை தயாரிக்கவில்லை. ஆனால் சாம்சங் போன்களில் ஆண்ட்ராய்டு இயங்குதளத்தை பயன்படுத்துகின்றன. ஆண்ட்ராய்டு கூகுளால் உருவாக்கப்பட்டது. உங்களுக்கு புரிகிறதா? ஆண்ட்ராய்டுனா என்னது? ஆண்ட்ராய்டு என்பது ஒரு இயங்குதளம், அதாவது உங்கள் மொபைல் போனை இயக்குவதற்கு உதவும் ஒரு மென்பொருள். கம்ப்யூட்டரில் விண்டோஸ் அல்லது மேக் இருப்பது போல ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போன்கள், டேப்லெட்கள் போன்றவற்றில் பயன்படுத்தப்படுகிறது. இப்போது புரிகிறதா? இல்லையே, புரியலையே. ஆண்ட்ராய்டுனாலும் ஒன்றும் புரியல. மொபைல் ஹார்டாக தானே இருக்குது. அங்கே எங்கே மென்பொருள்? அதுனா பேப்பர், அது மென்பொருள்னா மென்பொருள் எப்படி இருக்கும்? அதை பற்றி எனக்கு பெருசாக தெரியல. மென்பொருள்னா என்ன? இல்லை, மென்பொருள் என்பது ஒரு பேப்பர் இல்லை, அது ஒரு புரோகிராம். அதாவது உங்கள் மொபைலை இயக்குவதற்கான கட்டளைகள். எனக்கு ப்ரோக்ராம்னா டிவியில் வந்து நாடகம் போகுமே, நாடகம் போகிற அந்த ப்ரோக்ராம் சொல்றியா? எந்த ப்ரோக்ராம் சொல்ற? எனக்கு புரியலையே. இல்லை, டிவி நிகழ்ச்சிகள் போன்ற புரோகிராம் இல்லை. இது கம்ப்யூட்டர் புரோகிராம். அதாவது உங்கள் மொபைல் போனில் வேலைகளை செய்ய சொல்லும் கட்டளைகளின் தொகுப்பு. அது மாதிரியா? கம்ப்யூட்டர்ல போன்ல படம் பார்க்கறமே அந்த மாதிரி புரோகிராமா? இல்லை, அதுவும் இல்லை. புரோகிராம் என்பது நீங்கள் மொபைலில் பயன்படுத்தும் செயலிகள், ஆப்ஸ் போன்றது. ஆமா, யூடியூப், டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட் அது மாதிரியா? ஆம், நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள். யூடியூப், டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட் போன்ற செயலிகள் தான் மென்பொருளுக்கு உதாரணங்கள். இந்த செயலிகள் உங்கள் மொபைலில் குறிப்பிட்ட வேலைகளை செய்ய உதவுகின்றன. இப்போது புரிகிறதா? ஏதோ சொல்ற, நீயே சொல்றேன்னு கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க. சரி, ஏதாச்சும் பேசுவோம். கண்டிப்பாக. வேறென்ன பேசலாம்? உங்களுக்கு பிடித்த தலைப்புகள் ஏதாவது இருக்கிறதா? எனக்கு பிடிச்சதெல்லாம் இங்க பப்ளிக்கா பேச முடியாது. புரிகிறது. பொதுவான தலைப்புகளில் பேசலாமா? உங்களுக்கு பிடித்த பொழுதுபோக்குகள் பற்றி பேசலாம், அல்லது சமீபத்தில் படித்த புத்தகங்கள் பற்றி பேசலாம். நானா 12 படிக்கலையே, எனக்கு எப்படி இங்க வேற என்ன புக்கு தெரியும்? புரிகிறது.
வேறு ஏதாவது தலைப்புகளில் பேசலாமா? உங்களுக்கு பிடித்த விளையாட்டுகள் பற்றி பேசலாம் சரி, அல்லது இரு இரு எனக்கு 2026 தமிழ்நாடு எலெக்ஷன்ல யாரு ஜெயிப்பா, யார் யார் போட்டியிட போறாங்கன்னு சொல்லு. மன்னிக்கவும், 2026 தமிழ்நாடு தேர்தலை பற்றி என்னால் இப்போது உறுதியாக கூற முடியாது. தேர்தல் முடிவுகள் யாருக்கு சாதகமாக வரும் என்பதை தெரிந்து கொள்ள நீங்கள் தேர்தல் முடிவுகள் வெளியாகும் வரை காத்திருக்க வேண்டும். மேலும் தேர்தலில் போட்டியிடப் போகும் வேட்பாளர்களை பற்றி தெரிந்து கொள்ள அரசியல் கட்சிகளின் அதிகாரப்பூர்வ தகவல்களையும் பார்க்கவும். அது எங்க பாக்குறது? நீ தான் எதை தட்டினாலும் கொடுப்பேங்க அப்ப இப்படின்லாம் சொன்னியே. நீ தான் கூகுள் தானே உருவாக்குனது. இன்டர்நெட்ல எதை தேடினாலும் கொடுப்பாங்கன்னு சொன்ன. இதுக்கு பதில் இல்லையா? கூட ஒழுங்கா. மன்னிக்கவும், நான் கூகுளால் உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய மொழி மாதிரி. என்னால் இப்போதைய அரசியல் நிகழ்வுகள் பற்றியோ தேர்தல் முடிவுகள் பற்றியோ துல்லியமான தகவல்களை தர முடியாது. தேர்தல் முடிவுகளை பற்றி தெரிந்து கொள்ள நீங்கள் அதிகாரப்பூர்வ தளங்களை பார்க்கவும் இப்பதான் இப்பதான் அல்லது கொஞ்ச நேரத்துக்கு தேர்தல் முன்னாடி ஆணையத்தின் பக்கங்களை ஏய், பார்க்கவும். சும்மா இரு. உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த ஆடி, நான் தளங்களுக்கான பேசிட்டு இருக்கேன். இணைப்புகளை நான் பகிர முடியும். வேறு ஏதாவது தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? நான் பேசுறேன், மரியாதை இல்லாம நிறுத்தாம பேசிக்கிட்டே இருக்க. வயசு வித்தியாசம் இல்ல? ஏப்புல பேசுவா, பேசு. நான் வாயில வசம் வச்சு தேய்ச்சிட்டாங்களா? ஒழுங்கா பேசு. இது பேச மாட்டேங்குது, வேஸ்ட்.